அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 277. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மேல நீலிதநல்லூர், சங்கரங்கோவில் அருகில் இருக்கக்கூடிய மேல நீலிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய முனைவர் வா ஹரிஹரன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், சுத்தமல்லி என்கின்ற கிராமத்தை சார்ந்தவர். தன்னுடைய இளம் அறிவியல் பட்டப்படிப்பினை, தாவரவியல் பட்டப்படிப்பினை பாளையங்கோட்டையிலே இருக்கக்கூடிய தூய சவேரியார் கல்லூரியிலே நிறைவு செய்திருக்கின்றார். முதுகலை பட்டப்படிப்பினையும் தூய சவேரியார் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வினை மாத்தித்தா இந்து கல்லூரியில் நிறைவு செய்திருக்கின்றார். பேராசிரியர், பெரும் பேராசிரியர் என்று சொல்ல வேண்டும், வி தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களினுடைய நெறியாளுகையின் கீழாக தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்திருக்கின்றார். ஒரு தமிழாசிரியருக்கு நூல் வாசித்தோம், வகுப்பறைக்கு சென்றோம், மாணவர்களை உருவாக்கினோம் என்பது மட்டுமல்லாமல் அவர் பன்முக தன்மை வாய்ந்தவராகவும் இருப்பது மிகச் சிறப்பாக இருக்கும். அது மாணவர்களுக்கு பல்வேறு ஆளுமை திறன்களை வளர்ப்பதற்கு கூட உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையிலே ஐயா அவர்கள் பேராசிரியர் ஆவதற்கு முன்பாக திருச்சி தினத்தந்தி, நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய மாலை மலர் முதலான இதழ்களிலே விளம்பர பிரதிநிதியாகவும் செய்தி சேகரிப்பாளராகவும், அதாவது நிருபராகவும் பணியாற்றி இருக்கின்றார். ஒரு நல்ல பத்திரிகையாளராகவும் தன்னை அடையாளம் கண்டு கொண்டு இருக்கின்றார். 1993ஆம் ஆண்டு முதல் சங்கரங்கோயிலிலே இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியிலே தன்னுடைய பணி அனுபவத்தை தொடங்கி இருக்கின்றார். 32 ஆண்டு கால பணி அனுபவம், 25 நூல்களை எழுதியிருக்கின்றார். அவருடைய நூல்களை எல்லாம் நான் வாசித்து பார்த்தேன். ஒன்று தலபுராணம் நோக்கி அமைந்திருக்கிறது, இன்னொன்று பயணக்கட்டுரை சார்ந்து அமைந்திருந்தது, இலக்கியங்கள் சார்ந்த நூல்கள், கவிதை சார்ந்த நூல்கள், மேடை பேச்சு. ஏன்னா இதெல்லாம் மேடை பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் கலை. இந்த மேடை பேச்சு நூல் தன்னாட்சி கல்லூரியிலும் நெல்லை மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய என்எம்இ பாடத்திட்டத்திலும் பாடமாக இருப்பது அன்னார் அவர்களினுடைய எழுத்து திறனுக்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கின்றது. 13 முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். 65 இளம் முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் முதலான பல்கலைக்கழகங்களிலே இருக்கக்கூடிய அந்த 65 இளம் முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கிய சிறப்புமிக்கவர். இவருடைய இந்த கவிதை நூல், இவருடைய கவிதை நூல்ல கவிதை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்திலே இருக்கிறது. போப் தன்னாட்சி கல்லூரியில் இவருடைய கட்டுரை இடம்பெற்று இருக்கின்றது. சாராள் தக்கர் கல்லூரியிலும் இவருடைய பாடம், இவர் எழுதிய அந்த நானார்ப்பது என்கின்ற அந்த பாடம் அமைந்திருக்கின்றது. புளியரை தட்சிணாமூர்த்தி கோவில், தல வரலாறு, கொடை விழாவும் பரங்கேட்டும், இதெல்லாம் பண்பாட்டுக்கான ஒரு நூல். அது மாதிரி படைப்பாளர்களை நிறைய நூல்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. தோமுசியினுடைய கவிதை உலகம், தோமுசியை குறித்து ஒரு நூல், நெல்லை ஜெயந்தாவை குறித்து நூல். ஏன்னா எப்பயுமே இந்த திருநெல்வேலிக்காரர்கள் அப்படின்னாலே எழுத்திற்கு பஞ்சம் இருக்காது. நீங்க நம்ம அந்த காலத்துல இருந்தே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதுமை பித்தன்ல இருந்தே ஆரம்பிச்சது. அந்த தாமிரபரணி, அந்த நதிக்கரை, அந்த ஆற்றங்கரை ஓரம் பல எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது. அந்த எழுத்தாளர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். தானும் ஒரு எழுத்தாளராக பரிணமித்து பல்வேறு அந்த பாடத்திட்டங்களிலே அவருடைய எழுத்து இடம்பெற்று இருப்பது அவருக்கான மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. பைந்தமிழ் பாவலர், ஆளுமை கவிஞர், அப்துல் கலாம் விருது, கவிதை சிற்பி விருது, விபுலானந்த அடிகள் விருது, திருவள்ளுவர் விருது, மகிழ்ச்சி மகுடம் விருது, இப்படி பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்பிற்குரியவர் இன்றைய நூல் கருத்துரையாளர் முனைவர் வா ஹரிஹரன் ஐயா அவர்கள். தமிழாசிரியர்கள் தமிழ் மட்டுமே வாசிப்பார்கள் என்பதை தாண்டி ஒரு பத்திரிகையாளராக, நல்ல எழுத்தாளராக, நல்ல பேச்சாளராக, இப்ப சற்றுமுன் பேசிக்கொண்டிருந்தார் கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு பேராசிரியராக. அதுதான் குறிப்பா சொல்லணும். எல்லாருக்கும் பேச தெரியும், ஆனா கலகலப்பா எல்லாருக்கூடையும் ஒரு இயல்பாக பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்காது. அது ஹரிஹரன் ஐயாட்ட ரொம்ப இயல்பாகவே இருக்கு. ஐயா அவர்கள் இன்று தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சாய்வு நாற்காலி என்ற நூலை தேர்ந்து பேச வருகின்றிருக்கின்றார். தோப்பில் முகமது மீரானினுடைய நூல்களை அவ்வளவு லெகுவாக யாரும் எடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவருடைய எழுத்து அவ்வளவு கடினமாக இருக்கும். அந்த நூலை தேர்ந்து வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. முனைவர் வா ஹரிஹரன் ஐயா அவர்களை மகிழ்ச்சி நிறைத்து இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம்.
தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சாய்வு நாற்காலி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மேல நீலிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் வ ஹரிஹரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தொடங்குகின்றேன். புத்தகம் என்பது பொருள் அல்ல புதையல் என்று ஒரு ஆங்கிலத்தில் சொல்லப்படவுன்னா கேப்ஷன் கோட்பாடு போட்டிருக்கீங்க. அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த புதையலை தோண்டி 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 வியாழக்கிழமை தோறும் 277வது நாளாக இந்த கருத்தரங்கம் வியாழவட்ட கருத்தரங்கம் மாதிரி நாங்க தூய சவரியார் கல்லூரியில் படிக்கும்போது வியாழவட்ட கருத்தரங்கம் நடத்துவோம். அது மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட புத்தகத்தை படித்து ஒரு விமர்சனம் என்று சொல்வதை விட அவையடக்கமாக அறிமுகம் என்றே சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பு தந்த கல்லூரி தாளாளர் திரு கி அபிரூபன் ஐயா அவர்கள், முதல்வர் முனைவர் சே அசோக் அவர்கள், தமிழ்துறை தலைவர்கள் முனைவர் அருள்மொழி அவர்கள், முனைவர் ந சந்திரகுமார் அவர்கள், இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து தூண்களாக இருக்கின்ற முனைவர் சு விக்னேஷ் அவர்கள், மா சிவஞானம் அவர்கள், அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போக இந்த அழைப்புதலை நான் ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன். வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் வேலைவட்ட கருத்தரங்க கலந்துருக்கிறேன். கலந்துக்கிட்டா நான் முழுசுமா கலந்துக்கிடுவேன், இல்லைன்னா கலந்துக்க மாட்டேன். இந்த ஐயனாளர் ஜானகி அம்மாள் கல்லூரியில இந்த நூல் வாசிப்பு முற்றத்துல மலேசியாவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் அறிஞர்கள் கலந்து கொள்கிறார்கள். இறைவன் புண்ணியமா நான் இந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று கருத்தரங்கங்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2015 நடைபெற்ற 9ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் மலேசியாவில் குலாலம்பூர் பல்கலைக்கழகத்துல கலந்து கொண்டேன். அதில் நிறைய பேர் அறிமுகம் கிடைத்தது. அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கு கல்லாடம், தேம்பாவணி 2 ஒரே நூல் வெளியிட்டேன். தேம்பாவணியினுடைய 36 படலங்களுக்குமான உரை, எளிய உரை. கல்லாடம் நூல் 101 பாடலுக்கான உரை. அந்த 2 நூல் வெளியிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. எனக்கு ஒரு 4 மாதங்கள் நேரம் கொடுத்தாங்க. அதுல எழுதின கலைஞர் பதிப்பகம் அவங்க இலவசமா தான் வெளியிட்டு கொடுத்தாங்க. நான் ஒரு 100 புத்தகங்கள் விலைக்கு வாங்கிக்கிட்டேன். அந்த புத்தகம் என்னுடைய புத்தகம் வெளிவந்தது. அதுல உலகத்தமிழ் மாநாட்டுல இலங்கையில் 2024 நான் இலங்கையில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கத்துக்கு கலந்துக்கிட்டேன். யாழ்ப்பாணம் தமிழ்ச்சங்கம், மட்டக்களப்பு எழுத்தாளர்கள் சங்கம் 2வது கருத்தரங்கம், 3வது கருத்தரங்கம் கொழும்பு தமிழ்ச்சங்கம். அங்கதான் விபுலானந்த அடிகள் விருது எனக்கு கொடுத்தாங்க. அங்க ஒரு கருத்தரங்கம் 3 கட்டுரைகள் வாசிச்சு கலந்துக்கிட்டேன். அது அப்படிப்பட்டது. அமெரிக்காவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கி சக்தி விஜயகுமார்னு போயிருக்கீங்க. எனக்கு விஜயகுமார்னு ஒரு நண்பர் என்னை மாதிரியே பேசுவார், என்னை மாதிரியே கருப்பா வளர்த்தியா இருப்பாரு. அவர் எனக்கு ரொம்ப நண்பர் ஆயிட்டாரு. அங்க போன இடத்துல என்னன்னா சிகாகோ தமிழ்ச்சங்கத்துல இருக்கிறார் விஜயகுமார் சார். நம்ம ஏரியாக்காரங்க தான், கோயம்புத்தூர்காரங்க, வேலூர்காரங்க, பொள்ளாச்சிக்காரங்க தான் அங்க இருக்காங்க. தமிழ்ச்சங்கம் நடத்துனாங்க. நான் என்னுடைய மகன் அங்க இருக்கிறதுனால அங்க போய் என்னுடைய மலர்னம் மெல்லிது என்ற கவிதை நூலை வெளியிட்டேன். முழுவதும் மல்டி கலர் 25 புத்தகங்கள் ரெடி பண்ணி கொண்டு போனேன். அங்க வச்சு வெளியிட்டேன். ஒரு ஹோட்டல் சபர்ஸ்ல வச்சு சிகாகோ தமிழ்ச்சங்கத்துல வெளியிட்டேன். இப்படியாக இந்த நாடுகளிலெல்லாம் நம்மாலும் பயணப்படுவதற்கு ஆண்டவன் கருணை புரிந்தான். இப்பொழுது சிவகாசியில் அஞ்சா கல்லூரியில் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நன்றி. இப்பொழுது நம்ம தலைப்புக்கு செல்வோம். தோப்பில் முகமது மீரானுடைய அறிமுகம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு படைப்பாளர் எப்படி இருப்பாருங்கிறதெல்லாம் யாரும் கவலைப்படுறது இல்லை. இன்னைக்குள்ள ஆட்கள் கவலைப்படுறது இல்லை. நாங்கெல்லாம் படிக்கும்போது 1982, 85, 87 படிக்கும்போது அந்த படைப்பாளரை பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுவோம். எங்கள் தூய சவரியார் கல்லூரியில தோப்பில் முகமது அழைச்சிட்டு வந்துருவாங்க, வள்ளிக்கண்ணன் அழைச்சிட்டு வந்துருவாங்க, தோமுசி அழைச்சிட்டு வந்துருவாங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பேச வைப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்க முடியும், பேச முடியும், அவங்கள தொட்டு பார்க்கணும், அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு கேட்கணும். இப்படிலாம் நான் ஆசைப்பட்டிருக்கோம். நாங்க அப்படிலாம் இருக்க போய் தான் நம்மளால இன்னைக்கு நிறைய எழுத முடியுது, படிக்க முடியுதுன்னு எனக்கு தோணுது. அது உள்ளார்ந்து இருக்கணும், அந்த எண்ணம் உள்ளார்ந்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் தான் தோப்பில் முகமது மீரான் என்ற எழுத்தாளர். அவரோடு பார்த்து பேசி என்னோடு பஸ்ல வருவார். என்னுடைய ஊர் சுத்தமல்லி, அவர் பேட்டை வீரபாக நகர்ல குடியிருந்தாரு. வேஷ்டி கட்டிட்டு ஒரு சட்டை போட்டு எளிமையா இருப்பார். அவர் எழுத்தாளர் நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவாக ஏழை எழுத்தாளர்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. பணக்கார எழுத்தாளர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஜனரஞ்சகமான எழுத்தாளர்கள் அவங்க வேற மாதிரி இருப்பாங்க. இவர் அப்படி எளிமையா இருப்பாரு. அவரோட நான் பேசி பழகி இருக்கிறேன். அதுபோலதான் தோமுசி ரகுநாதன் ஐயா, மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர், ரஷ்யால உள்ள இதுல எழுத்தாளர். அங்க
ரஷ்யாவில் உள்ள சோவியத் இதழுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர். அவரோடும் பேசி பழகிருக்கேன். பயங்கர கோவக்கார். அவருடைய கவிதைகளை பற்றி ஆய்வு செய்ய போனேன். நீ என்ன ஆய்வு செய்ய போறேன்னு கேட்டாரு. நீ என்னத்தை என் கவிதை ஆய்வு செய்ய போற இன்னும் கேட்டார். நான் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு 4 நூல் தான் கவிதை நூல். தமிழால் எழாதா, காவிய பரிசு, கவியங்க கவிதைகள், ரங்கநாதன் கவிதைகள், 4 கவிதை நூல்கள் தான். அதை வச்சுதான் எழுத போறேன். எங்க கைடு என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய நெறியாளர் 4 நூல்களா இருக்கு போதுமாயான்னு. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். நீ 10 நாவல் பண்ணணும், 10 புத்தகம் பண்ணணும்னு நினைக்காத என்ன பண்ணனேன். அப்ப போய் பேட்டி கேட்டேன். தோமசி ஐயாட்ட போய் பார்த்து, ஐயா எனக்கு ஒரு பேட்டி கொடுக்கணும் இந்த நூல்ல. ஏன் பேட்டி கொடுத்தா உனக்கு பிஹெச்டி தருவானா? அப்படி பிஹெச்டி உனக்கு வேணுமா? பேட்டி தர முடியாதுன்னார். நான் அப்படி எழுதிட்டேன். பேட்டி கொடுத்தா தருவானா என்று மறுக்கிறார் எழுதிட்டேன். அதுல பதிவு பண்ணிடணும். நம்ம ஆய்வாளர் என்ன செய்யணும், இப்படி சொன்னார்னு பதிவு பண்ணிடணும். அதான் அவர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். அப்படி எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றோம்னா, அந்த படைப்பாளரோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் சொல்லுவார். இவர் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல் ஒண்ணு இருக்கு சொல்றாங்க. வைக்கம் முகமது பஷீர் தெய்வத்தின் கண்ணைங்கிற நூல் சொல்றாங்க. சிறுகதை தொகுப்புகள் ஒரு 6-7 சிறுகதை தொகுப்புகள் இருக்கிறார். அன்புக்கு முதுமை இல்லை, தங்கராசு, அனந்தசேனம் காலனி, தோப்புல் முகமது மீரான் கதைகள், ஒரு குட்டி தீவின் வரைபடம், தோப்புல், அப்புறம் ஒரு மாமரமும் கொஞ்சம் பறவைகளும். இப்ப இந்த ஒரு மாமரமும் கொஞ்சம் பறவைகளும் போது எனக்கு வனதாசன் ஐயா ஞாபகம் வருவார். இந்த பறவைகள் கொஞ்சம் மரம்னு சொன்னதும். அவர் எங்க வீட்டு பக்கத்துல குடியிருக்கிறார். அவர்கிட்ட கேட்டுட்டு போனா அவர் வீட்டுல போய் பார்ப்போம், அவரோட பேசுவோம், பழகுவோம். அவர்கிட்ட அணிந்துரை வாங்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மாதிரி அப்படி படைப்பாளர்களோடு வாழ முடியுது, வளர முடியுதுன்னு சந்தோஷம். அப்ப விருதுகள், அவர் பெற்ற விருதுகள் சொல்லும்போது சாகித்ய அகாடமி விருது இந்த புத்தகத்துக்கு தான் கிடைச்சது. சாய்வு நாற்காலிக்கு. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருது வாங்கியிருக்கிறாரு. இலக்கிய சிந்தனை விருது, லில்லி தேவசிகாமணி விருதுன்னு வாங்கியிருக்கிறாரு. அது எங்க வாங்கியிருக்காருன்னு தெரியல. தமிழக அரசு விருது, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது வாங்கியிருக்கிறாரு. இது போக அவருடைய நூல்கள், இன்னும் பிற நூல்களை சொல்லும்போது, எல்லா நூலையும் சொல்லும்போது, ஒரு கடலோர கிராமத்தின் கதை 1989 எழுதுறாரு. துறைமுகம் 1991. 1993 கூனந்தோப்பு, அப்பதான் நான் வேலைக்கு போறேன் பிஎம்டி காலேஜ்ல. சாய்வு நாட்காலி 1995 எழுதுறாரு. 5 வண்ண தெரு, அது வருஷம் நான் குறிப்பிடல. குடியேற்றம் 2017 எழுதுறாரு. இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் எழுதிய இந்த தோப்பில் முகமது மீரான் ஐயா 1944 பிறந்து 10ஆம் தேதி மே மாதம் 2019 மரணம் அடைகிறார். மே மாதம் நாளைக்கு வருது பாருங்க. இந்த மே மாதத்தை விட்டு அவர் நினைத்து அவருடைய படைப்புகளை பேசிட்டு இருக்கிறோம். படைப்பாளி மறைந்து போனாலும் அவருடைய படைப்பு என்னைக்குமே பேர் சொல்லிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சொல்றது. நான் என்னுடைய ஆய்வாளர்களை சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவேன். உடனே ஆய்வடுகளை நூலாக்கி விடுங்கள். நம்ம காலம் சென்ற பிறகும் அந்த ஆய்வடுகள் எங்கேயாவது இருக்கும், பழைய புத்தகங்களையாவது இருக்கும், நூலகத்திலேயாவது இருக்கும். அது நம்ம பேர் சொல்லும் அப்படி சொல்ற மாதிரி எழுத்தாக்கிடணும். நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, எழுத முடியாது. நிறைய பேர் நல்லா எழுதுவாங்க, பேச வராது. எழுதவும் பேசவும் முடிந்தவர்கள் ஒரு சில பேர் தான். ஆனாலும் எழுத்துக்கள் தான் நிற்கும், பேச்சு காத்தோடு போயிடும். இன்னைக்கு வேணா யூடியூப் வந்திருக்கலாம், அதை எத்தனை பேர் எடுத்து பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா படிப்பவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வருத்தத்துக்குரிய செய்திதான். அப்படிப்பட்ட இவர் எழுதிய நாவல்ல சாய்வு நாற்காலியை தேர்ந்தெடுத்து, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்ச நாவல் தான். அது நான் படிச்சு நாளாச்சு. ஆனா திரும்ப நான் பார்க்கும்போது இதுக்காக வேண்டி கருத்தரங்கத்துக்காண்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் ஒரு குறிப்புகள் எடுத்து வச்சிருந்தேன். அதான் நான் தம்பிட்டு சொன்னேன், குறிப்புகள் இருக்கு, எடுத்துக்கிட்டு நான் அந்த தலைப்பை தாரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த சாய்வு நாட்களை நாவல் எழுதுறதுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. உடனே எழுதல. அவர் 5 புதினங்கள் 6 சிறுதொகுப்பு எழுதினாலும் இவர் அதிகமாக மெனக்கிட்டது இந்த சாய்வு நாற்காலி நாவலுக்காக வேண்டிதான் ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. இவரை பற்றி சுருக்கமாக, அவருடைய மனைவி ஜமீலா மீரான், பிள்ளைகள் சமீம் அகமது, மிர்சாத் அகமது, 2 பிள்ளைகள். இவருடைய மனைவி பேர்ல தான் இவர் முதல்ல இந்த சாய்வு நாற்காலி நாவலை ஜமீலா பதிப்பகம்னு போட்டு பதிப்பிக்கிறாரு, எழுதுறாரு. 95 இந்த நாவல் எழுதுறாரு. எழுதி முடிச்சு ஜமீலா பதிப்பகம் அப்படின்னு போடுறாரு. 2006 தான் காலச்சுவடு பதிப்பகம் எடுத்து அவங்க பதிப்பிச்சதாக போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவருடைய வீடு பேட்டை வீரமா நல்லா சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. இந்த கதையினுடைய இந்த நாவல் எடுத்தோம்னு சொன்னாக்கி, ஒரு நாவல் இலக்கியம், ஒரு சிறுகதை இலக்கியம், ஒரு கவிதை இலக்கியம் என்பது இந்த தற்கால இலக்கியங்கள். இலக்கியம், இந்த இலக்கியம்னால இலக்கை இயம்புன்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட வேண்டும். லிட்ரேச்சர் இஸ் மெத்தட் ஆஃப் லைஃப்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இன்னும் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்வார்கள். அதெல்லாம் ஒவ்வொரு இதா சொல்லுவாங்க. கம்பராமாயணத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? ஒருவனுக்கு ஒருத்தி, ஐடியல் கேரக்டர் ராமன், லட்சிய புருஷர், ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழணும், ஒருவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு ராமாயணத்தை சொல்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோவலனையும் கண்ணகியும் பத்தி வரலாறு படிக்கும் போது, கோவலனை சொல்லும் போது அவன் காலை ஒடிச்சு கேவலன் ஆக்கிறாங்க. அவன் அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டவனாக காட்டப்படுகிறான்.
பெண்புத்தனாக காட்டப்படுகிறான். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும்னு போனதுனால அப்படி சிறழிஞ்சு போறான் அப்படிங்கிறத காமிக்காங்க. அது மாதிரிதான் நம்ம முஸ்தபா கண்ணும் அது மாதிரிதான் இந்த மாதிரிதான் ஆயிடுவாரு அவரு. அந்த மாதிரி நாவல்கள் எந்த நாவல் எடுத்தாலும் சரிதான். ஒரு நாவல் எழுதும் போது ஒரு படைப்பாளி என்பவர் எனக்கு நல்ல ஞாபகம், அது பழசெல்லாம் ஞாபகம் இருக்கு, இப்போ காலையில உள்ளது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ராஜம் கிருஷ்ணன் அம்மாவுடைய அலைவாய்க்கரையில வந்து நான் எம்ஏ படிக்கும் போது போசே பாண்டியன் சார் நடத்துவார். நாவலர் போசே பாண்டியன் சார் அவங்க நடத்துறது அப்படி. அம்மா வந்தாள், அந்த அந்த அம்மணி கேரக்டர், மரப்பசு, அதெல்லாம் இன்னும் அந்த ஐயா நடத்துனதுதான் ஞாபகம் இருக்கு, மத்ததெல்லாம் ஞாபகம் இல்லை. இது எது சொல்றோம்னா, அந்த அலைவாய்க்கரையில் நாவல் எழுதும் போது ராஜம் கிருஷ்ணன் அம்மா வீட்டுல உட்காந்துட்டு டேபிள்ல உட்காந்துட்டு பேனா பேப்பர் வச்சு எழுதல. அந்த அம்மா அங்கேயே போய் அந்த களத்துல தங்கியிருந்து அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையை பார்த்து அவர்களோட குடியிருந்து கலாய்வு செய்து நாவல் இருக்காங்க. இந்த துவிக்குத்தகை தான் அதுல முக்கியமா பேசப்படும். அதுல அலைவாய்க்கரையில் உள்ள மீனவர்கள் பிரச்சனையில அதெல்லாம் அதுல குறிப்பிட்டிருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன் அம்மா. எதுக்கு சொல்ல வரோம்னா, அது மாதிரி இவர் ஒரு 200 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து நமக்கு ஒரு நாவலாக ஆக்கி தருகிறார். அதை ஆக்கி தருவதற்கு ரொம்ப மெனக்கிருக்கிறார். 92 எழுத ஆரம்பிச்சு 95 தான் எழுதி முடிக்கிறார் அந்த நாவலாங்கிறாரு. அவரு தன்னுடைய முன்னுரையில சொல்றாரு, ஒரு நாவலை படிக்கணும்னா நம்ம முன்னுரையும் அணிந்துரையும் வாசிச்சோம்னா நாவல் உள்ளதெல்லாம் உள்ள முன்னால வந்துடும், படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இதுக்காக வேண்டி சொல்றோம், அவர் ஒரே ஒரு வாசகம் மட்டும் சொல்றேன், வாசகர்களுக்கு தீனி போட முயன்றுள்ளேன் அப்படிங்கிறார் ஒரு வரி. வாசகர்களுக்கு தீனி போட முயன்றுள்ளேன் அப்படிங்கிறார். நான் படிச்ச பிறகு அதிகமான பாதிப்பு வந்து சோகம் தான். அந்த அம்மாவெல்லாம், மரியம் பேபி அம்மாவெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த காட்சிகள் கண்முன் வந்தது. இதை நான் சொல்லும் போது இதை நீங்க நெட்ல எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா ஒரு டிடிசில ஒரு சினிமாவே எடுத்திருக்காங்க சாய்வு நாற்காலியை. இது பல பேர் பல விதமா பேசியிருக்காங்க, ஒவ்வொரு மாதிரி பேசியிருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, நல்ல விமர்சனங்கள் நிறைய வந்திருக்குது. அது சினிமா திரைப்படமாவே எடுத்திருக்காங்க. இந்த முஸ்தபா கண்ணு இருக்கிற மாதிரி, மரியம் பேபி அவர் குடும்பப்படுத்துற மாதிரி அப்படி திரைப்படமாவே எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த சோகம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கதாபாத்திரத்தை சொல்லும்போது இவர் கதாநாயகன் ஒரு வயதான கதாநாயகனா சொல்றாங்க. அவர் நனவோட உத்தில முன்னால நடந்ததெல்லாம் நினைக்கிறார். இவரு தன்னுடைய நோய் கண்ட மனைவியை வெறுத்து ஒதுக்கும் ஒரு காமுகனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். சுருக்கமா சொல்லணும் அப்படியே சொல்றேன். அந்த ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய மனைவி பொறுத்துதான் அந்த குடும்பம் அமையும்னு சொல்லுவாங்க. ஒரு மருமக எப்படி வரணும் அந்த வீடு குடும்பத்துக்கு குத்துவிளக்கா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்மகன் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆம்பளை ரொம்ப கெட்டு கிழிஞ்சு சுத்தி கெட்டு போறான்னு அவன் கால் கெட்டு போடணும்டா. ஒரு மனைவி வந்து அவன் சொன்னா கேட்பான். 20 வருஷமா வளர்த்து அம்மா சொன்னா கேட்க மாட்டான், 21 நாள் ஆன மனைவி சொன்னா கேட்பான்லாம் பேசுவாங்க, நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த மனைவி நல்ல மனைவி நல்ல மாதிரி சொன்னா கேட்டான்னா அவன் நல்ல மாதிரி ஆயிடுவான் அந்த கணவன். அப்படி நிறைய பேர் ஆயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த ஆளு என்ன சொன்னாலும் திருந்தாதவரா இருக்காரு, கடைசி வரை அப்படிதான் இருக்கிறாரு. அந்த மரியம் பீவிங்கிறவுடைய அந்த அம்மா படுத பாடு, அவர் படுத்துறது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த அம்மா அந்த காலத்துல 300 பவுன் போட்டு குளச்சில இருந்து தாலி கட்டி வந்தாகலாம் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு வந்து காலப்போக்குல இவர் ரொம்ப பெரிய ஜமீன்லா, இவர் குடியிருந்த வீடை சொல்லுவாங்க. அந்த வீடை பற்றிய வர்ணனையே பெருசா இருக்கும். சவுதா மேன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதா மேன்சில் இவருடைய ஒரு 7-8 பரம்பரைய முப்பாட்டன் பரம்பரையில இருந்து இந்த நாவல்ல குறிப்பிடுறாரு. இந்த நாவல்ல சொல்லும் போது முதல்ல வந்து பௌரின் பிள்ளை அப்படிங்கிறார். பௌரின் பிள்ளைங்கிறவர் தான் முப்பாட்டன், பாட்டனுக்கு அப்பா. அவருடைய மகன் அபுல் ஹசன் வராரு. அந்த அபுல் ஹசனுக்கு மகன் காசிம் பிள்ளை. அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில்ல வந்து பிள்ளைன்னு போடுறது ஒரு பெரிய பிள்ளை பட்டம் கொடுப்பாங்க, காசிம் பிள்ளை. அவங்க இஸ்லாமியர்கள் 3 மனைவி 4 மனைவி 5 மனைவி வரை கட்டுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது காசிம் மனைவியுடைய 4வது மனைவி சவுதாவி அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க சவுதாவிக்கும் காசிம் பிள்ளைக்கும் பிறந்தவர் தான் நூர் முகமது. யாரு? நம்ம முஸ்தபா கண்ணு ஹீரோவுடைய அப்பா, முஸ்தபா கண்ணுடைய அப்பா. காசிம் பிள்ளைக்கும் சவுதாவிக்கும் அந்த சவுதா மேன்சில்னு வேற அப்படிதான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, முஸ்தபா கண்ணு அவன் அதை கெட்டினதே நூர் முகமது தான், அப்பா தான். இவரு தான் அழிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அந்த நூர் முகமதுடைய 3வது மனைவியை, அந்த 3வது அவருக்கு 3 மனைவிகள் உண்டு. அவங்களுக்கு வந்து சவுதா மேன்சில்ல வந்து அந்த எல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உயரமான மாளிகையை கட்டுறதே யாரு? நூர் முகமது தான். அவர் மகன் தான் முஸ்தபா கண்ணுவார். அவருடைய தங்கை ஆசியா இருக்கிறார், தங்கை கணவர் இவரு மரியம் பேவியில் இருந்துட்டு இருக்காங்க. இவரை பத்தி சொல்லும் போது தோப்பில் முகமது மிரான் அப்படி சித்தரிச்சிருக்கிறார். இவரு பெண் சுகமே ஒரு காமுகனாக சித்தரிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னோம். அப்புறம் வெட்டி கௌரவம். நான் அந்த காலத்துல அப்படி இருந்தேன், நிறைய பேர் பேசுவோம். இப்ப நம்மள இப்ப ரிட்டையர்ட் ஆன பிறகு சொல்லுவோம், நான் படிக்கும் போதெல்லாம், நான் வேலை பார்க்கும் போதெல்லாம் அப்படிமோ. அது எல்லாரும் பேசக்கூடியதுதான், இயல்பா உள்ளதுதான். அவரு அதை விட ஓவரா பேசுவாராம்.
வரட்டு கௌரவம் பார்த்துட்டு பேசுறது, அந்த நினைப்பிலேயே இருக்கிறது. நம்ம அதே நிலையில தக்க வச்சுட்டோம்னா நம்ம அப்படி இருக்கலாம். ஆனா காலம் சென்ற பிறகு காலத்துக்கு மாறி நடந்துக்கணும். இப்ப நம்ம எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டோம்ல. இப்ப நான் ஒரு ஸ்வீட் கடைக்கு போறேன், வாங்க போறேன்னா கூட கொஞ்சம் நில்லுங்க, ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நீங்க ரிட்டையர் ஆயிட்டல பெண்ணா அவசரம் எப்படி ஒரு ஒரு ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருந்தான், நில்லுங்க சார் இப்ப எங்க பெரிய ரிட்டையர் ஆயிட்டல, இந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஆனா அந்த வரட்டு கௌரவம் பாக்குறது தான் பெரிய பண்ணையாரு அப்படின்னு சொல்லி அதுல இதுல இந்த சாய்வு நாற்காலிங்கிறத இந்த நாவல்ல பேர் வச்சாருன்னு சொன்னா அந்த அக்ரிணை தான் இதனுடைய முக்கியமான கதாபாத்திரமாகும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இந்த நாவல்ல நிறைய பாத்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் அதிகமா இருக்கும். கொஞ்சம் படிக்க படிக்க கொஞ்சம் பழக முடியும், கொஞ்சம் கொஞ்சம் பழகலாம். ஒரு சில சொற்கள் தெரியலன்னா நம்ம பின்னால பார்த்து பின்னால குறிப்பு கொடுத்துருக்காரு, சில சொற்களுக்கான பொருள் கொடுத்துருக்காரு, தெரிஞ்சுக்கலாம். நான் கச்சேரியில படுத்திருந்தான் அப்படின்பாரு. கச்சேரின்னு என்னது பார்த்தா நம்ம ஊர்ல கச்சேரிமோ கேள்விப்பட்டிருக்கோம். கச்சேரிங்கிறது நம்ம எங்க கிராமத்துல நாங்க கச்சேரிங்கிறது ஸ்டேஷனை சொல்லுவோம். இல்ல கச்சேரி கரையிறாத அப்படிம்பாங்க, அப்படி சொல்லிடுவாங்க, கச்சேரின்னு சொல்லுவாங்க. நம்ம பாட்டு கச்சேரியை சொல்லுவோம் நகரங்கள்ல இல்லையா. ஆனா அவர் கசேரி அப்படிங்கிறாரு. கசேரிங்கிற வார்த்தை பார்க்கும்போது அது நாற்காலி, சாய்வு நாற்காலி தான் கசேரி அப்படிங்கிறாரு. அந்த நாற்காலியில படுத்துக்கிறது ஈசி சேர் அப்படி சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல. இப்ப நம்ம அந்த ஈசி சேர்ல இப்ப மூங்கில் உள்ளதான் நல்லா வந்துருச்சு இப்போ நிறைய. அத வேற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன நீங்க அந்த இத மாதிரி முதியவர்கள் சுகமாக ஓய்வெடுக்கக்கூடிய ஈசி சேரா இருக்கும், காலை நீட்டி இருக்கிற மாதிரி. அந்த பழைய ஈசி இப்போ ஈசி சேர்னு சொன்னா பிள்ளைகளுக்கு தெரியாது, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது, பிளாஸ்டிக்ல போட்டிருக்காங்க. அது அந்த மாதிரி இருக்காது. அந்த ஈச்சேர்ல ஈச்சேர் நெட்டு போட்டு உட்கார்ந்தாதான் ஈச்சேர் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு பெரிய கசேரியில உட்கார்ந்துருக்காரு. இது பெரம்பு பின்ன மாதிரி அந்த படமே போட்டிருப்பாங்க, அந்த அட்டப்படத்துல போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட முஸ்தபா அவருக்கு ஒரு பையன், இந்த முஸ்தபாவுடைய ஒரு பையன், அந்த ஒரு பையனும் அவன் வீட்டை விட்டு ஓடிடுதான். அதாவது நிறைய பையங்களை பாத்தீங்கன்னா இந்த காலத்துல நான் பார்க்கும்போது, நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல தகப்பனுக்கு பீடி சிகரெட்டு தண்ணி பழக்கம் இல்லைன்னு சொன்னா மகன் ஆரம்பிச்சதுதான். அப்புறம் அப்பா ஒரு கட்டப்பழக்க இல்லாம இருந்துன்னா இதுதான். அப்பா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப அம்மாவை குடும்பப்படுத்த வைக்காருன்னு பார்த்தாக்கி மகன் யாருமே அடிக்கிறது இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், என்னுடைய மாணவர்கள்லாம் டாஸ்மாக்லயே வேலை பார்க்குறான், அங்கதான் வேலை கிடைச்சது. ஆனா அதுல இருக்கா தண்ணி அடிக்க மாட்டா, பீடி சிகரெட் அடிக்க மாட்டான். நல்ல மாணவர்கள் இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க? இருப்பு டாஸ்மாக்ல. ஆனா அவங்க எந்த கெட்ட பழக்கமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, வேலையா பார்க்காங்க, அவ்வளவுதான். சாமிக்கு விரதம் இருந்துட்டு மட்டன் கடையில வேலை பார்க்கல, அது மாதிரிதான். அப்படி இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இவங்க அந்த கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு வசதி, பணம் வரும்போது எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவர் அந்த மாதிரி. அந்த பையன் இவருடைய மகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது, இப்படிலாம் அப்பா கேவலமா, அப்பா நினைச்சு கேவலமா இருக்கு, அவன் வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். ஆமா, இவர் என்ன பண்றாரு, இவர் பெண் ஆசை ரொம்ப அதிகமா இருக்கு மனுஷனுக்கு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை சொல்லுவாங்க இல்லையா. அந்த 3 ஆசையில இவருக்கு அதிகமா இருக்கிறது என்னது, எப்பவும் சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பாரு அப்படின்னு எழுதியிருப்பார். சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார், புகை அடிச்சிட்டே இருப்பார். அதை சொல்லும் போது கூட சொல்லுவார், இந்த சிகரெட் புகையிலையும் அந்த அடுப்பு புகையிலையும் விறகடுப்பு வச்சு பொங்கிட்டு கிடப்பா மரியம் பேவி, அதுலயே அவளுக்கு அவர் காசநோய் இருப்பாங்க. அவர் காசநோய் இருமிட்டு கிடப்பா. ஒரு காட்சியை படிக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். அவர் உடனே செருப்பு போட்டு வெளியே கிளம்ப போவார். கோயில என்னங்கப்பா, அவரு கோவம் இருமிட்டு இருப்பா, சனியனை இருமாத அப்படின்னு சத்தம் போடுவார். அப்படி எழுதியிருப்பாரு, சனியனை இருமாத சத்தம் போடுவார். அதோட பரவாயில்லைங்க, சத்தம் போட்டா பரவாயில்ல, கால்ட்டி எட்டி மிதிச்சிருவார். நம்மளாம் பார்க்க நமக்கு சங்கடமா இருக்கும் இல்லையா. குடிச்சு போட்டு அடிக்காம வைக்காங்கன்னு கோவம் வருது இல்ல. அது மாதிரி குடும்பப்படுத்துறது, பெண் குடும்பப்படுத்துறது அவருக்கு ரொம்ப உண்டு, அது சொல்றாரு. அதுல சொல்றாரு, அந்த அப்படி அவர் நாங்க திருநெல்வேலியில சொல்லுவோம், நிறைய சொத்து பத்து வச்சிருக்கோம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிட்டே சொத்து அழிச்சிருந்தான்ப்பா அப்படிம்பாங்க. திருநெல்வேலியா தின்னு கட்டான் திருநெல்வேலியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நல்ல நாக்குக்கு ருசியாக, வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பழகிட்டான்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்டே எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அவனுக்கு ஒரு கெட்டப்பழக்கம் வேண்டாம், உட்காந்து தின்னே அழிச்சிருவாங்க, வேலைக்கு போகாம உட்காந்து அழிச்சிருவாங்க. இவரை சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, இவருக்கு ருசி கொண்டு அடங்காத நாக்கு இருக்குங்க தோப்பில் முகமது மீரான். ருசி கொண்டு அடங்காத நாக்கு. இப்ப நம்மள அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதங்க. என் பையன் யூஎஸ்ல இருக்கான் பாத்துங்க, அவன் கலோரிஸ் கொடுத்துப்பா, கலோரிஸ் கொடுத்து அதை சாப்பிட. சும்மரி வெந்ததும் விதி வந்தா சாவும் நான் சொல்லுவேன். இல்ல நம்ம போனன்னு விதி இருக்கும்போது எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாது, அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. நீ பாட்டுல கிடைக்கே சாப்பிடல, செமிக்குதுன்னு சாப்பிடு, செமிக்கலையா பசி இல்லையா நிறுத்திக்கோன்னா கேட்க முடியுங்க. கலோரிஸ்ங்க, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத, நீங்க மைதா மாவு சாப்பிடாதீங்க, இது என்னது கோதுமை மாவு சாப்பிடுங்க. எனக்கு கோதுமை மாவு ஒத்துக்க, உனக்கு மைதா மாவு செமிச்சிருது, நான் என்ன செய்வேன், எது செமிக்க அதை சாப்பிடும். இவர் என்ன செய்வாரு, எதுவுமே வைக்க கிடையாது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அப்புறம் பெண் ஸ்திரீ லோலரா இருக்கிறது. அப்படி ரொம்ப ஏழை எளியவர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறது.
அவங்களெல்லாம் காலில் போட்டு நசுக்கிறது, மிதிக்கிறது, அந்த மாதிரி வன்முறையின் மொத்த உருவமாக இருக்கிறாரு. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாம மனைவியால போக முடியல, அவளுக்கு வேற சோமலாம் போச்சு, அவ வீட்டுல இருக்கிறா. ஆனா அவன் மகன் ஓடி போயிட்டான். அதுக்கு அவன் தண்ணி அடிக்கிறதுக்கு காரணம் அவனு. அந்த மாதிரி அவன் என் பின்னாடி ஏசிப்பிட்டா தண்ணி அடிக்காமா, என் பின்னாடி செத்துக்கிட்டா தண்ணி அடிக்காமா. அவன் முன்னாலெல்லாம் இலை விழுந்தா தண்ணி இருப்பேம்மா, இப்ப கல்யாண வீட்லயும் தண்ணி அடிக்கும். எப்பதான் தண்ணி இருக்குன்னு காரணம் இல்லாம போச்சு. முன்னால சனிக்கிழமை தான் நம்ம எச்சரிக்கையா போகணும்னு நான் சொல்லுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் 5 வருஷம் 7 வருஷம் முன்னால சனிக்கிழமை எச்சரிக்கையா போகணும் ரோட்ல. ஏன்னா டிராபிக் ரொம்ப இருக்கும், தண்ணி அடிச்சு வருவாங்க. அன்னைக்கு சம்பளம் போடுவாங்க, வார சம்பளம் போடுவாங்க சில பேர். இப்ப அப்படி இல்லை, எப்பவுமே எச்சரிக்கையா போகணும். அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்து இவனுக்கு பிடிக்காம அந்த பையன் வீட்டு விட்டு போயிருந்தான். இவர் குமரி பெண்களோடு கும்மாளம் போடுவதற்கு ஆரம்பிச்சிருந்தாரு. இப்படி போறதுனால என்ன ஆகுது, இவரு பொண்ணு பொருள்லாம் போயிருது, எல்லா பொருளையும் இழந்துருந்தாரு, நகையெல்லாம் இழந்துருந்தாங்க, பொண்ணு மனைவி நகையெல்லாம் இழந்துருந்தாரு. அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல. வீட்டுல இருக்கக்கூடிய கட்டில், அது என்னமோ ஒரு கட்டில்னு போடுறானே, ஆமா, வேலைப்பாடுகள் நிறைந்த சப்பர மஞ்ச கட்டில் அப்படிங்கிற கட்டில்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல தோம்பரா கட்டில் ஒண்ணு உண்டு. இப்ப நம்ம தலைமுறைக்கு தெரியும், நமக்கு பின்னால உள்ள தலைமுறைக்கு தெரியாது. தோம்பரா கட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தோம்பரா கட்டில், தோம்பரா சேரு, தோம்பரா கட்டில். அது என்னது? மர வேலைப்பாடுகள் நிறைந்த பெரிய கட்டில். எங்க அம்மாலாம் அந்த தோம்பரா கட்டில் ஆசாரியை வச்சு மரம் எடுத்து செய்தா. நம்ம சுத்தமொழியில வில்லேஜ்ல அந்த பலகை என்ன பலகை தெரியுமா? மஞ்சக்கடம்பு பலகை. இப்ப அது கிடைக்காது, ஒரிஜினல் மஞ்சக்கடம்பு பலகை. மஞ்சக்கடம்பு பலகை போட்டு செய்வாங்க. இந்த மஞ்சக்கடம்பு பலகை போட்டீங்கன்னா நீங்க ஒன்னும் விரிக்க கூடாது, அப்படியே படுக்கணும். படுத்த உடல்ல உள்ள அசதி எல்லாம் போயிடும். அந்த மஞ்சக்கடம்பு மரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டுன்னு வச்சுங்களேன். உடம்ப முறிச்சு கடம்புல போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உடம்ப முறிச்சு கடம்புல போடுன்னு என்ன அர்த்தம்? மஞ்சக்கடம்பு மரத்துல படு அப்படின்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு அந்த பொருள் தெரியாது. அப்படிப்பட்ட மஞ்சக்கடம்புல இன்னைக்கு அந்த கட்டில நான் வீட்டுல மூத்தவன், நான் எடுத்துக்கொண்டு போட்டிருக்கேன். ஆனா என் பையன் வீட்டுல அதை மெத்ததான் போட்டிருக்கான். அதுல இல்ல மெத்த போடாம சும்மா போட்டுக்கணும், அழுத்துதுப்பா அப்படிங்கிறான். அந்த மஞ்சக்கடம்பு அப்படிப்பட்ட கட்டில். அந்த கட்டில பாத்தீங்கன்னா 4 தூண் வச்சிருப்பாங்க, 4 மரக்கட்டில. அதுவும் சிற்பம் நல்லா அதுல கொசுல போடுறது இந்த தோம்பரா கட்டில். அப்படிப்பட்ட சப்பர மஞ்ச கட்டில் எல்லாம் வித்து தின்றது. என்ன ஜன்னல் கதவு என்ன உண்டு, தேக்கு மரம், அந்த ஜன்னல் கதவுகள் எல்லாம் வித்து திங்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அவரை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தரவாட்டுக்காராம்பாங்க, தரவாட்டு வீட்டுக்காரன். இவங்க காரணவர்னு சொல்லுவாங்க. கணவன் என்ன சொல்லுவாங்க இந்த கதையில? காரணவர் அப்படி இருக்காரு. அவருக்கு ஒரு அந்த குடும்பத்தினுடைய காரணவர் நூர் முகமது இருந்தார்ல, காசிம் பிள்ளை நூர் முகமது, அவ அப்பா முஸ்தபகன் அப்பா. அவங்க என்ன வச்சுட்டு போயிருக்காங்க? அவங்க குடும்பத்துக்கு அடையாளமாக ஒரு வாழ், ஒரு தாம்பாளம், அப்புறம் சந்தன அலமாரி வச்சுட்டாங்க. இவனுக்கு அந்த அருமெல்லாம் தெரியாது, வாங்கினாலாம் தெரியும். இப்ப நமக்கு நம்ம வீடு கட்டி உட்காந்து, நம்ம சொந்த வீடு கட்டி உட்காந்துருக்கும் அந்த வீட்டுல நான்லாம் இந்த வீடு 2002 லோன் போட்டு வாங்கி கட்டி பால் காய்ச்சி முடிஞ்சதும் இந்த தரையில மல்லாக்க படுத்தம் 11 மணிக்கு. அப்போ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அதை அனுபவிச்சுன்னு தான் தெரியும், வேற எவனுக்கும் தெரியாது. சொந்த வீடு சொந்த காசுல வாங்கி அப்படி படுத்துக்கும் போது, எப்பா நம்ம வாங்கின வீடு, நம்ம சொந்த வீடு. ஏன்னா அப்பா வீட்டுல இருக்கும்போது நமக்கு அதோட அருமை தெரியாது. அப்ப நம்ம ஒற்றை அடிப்போம். ஆனா எங்க அப்பா நான் எங்க வீட்டுல இருக்கும்போது ஒற்றை அடிக்க மாட்டேன், எங்க அப்பா தான் ஒற்றை அடிப்பார். எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், சரிப்பா நீ இப்ப. ஆனா நான் இப்ப என் பையனை சொல்ல மாட்டேன், நம்ம வீடு நம்ம தான் ஒற்றை அடிக்கணும். அவன் விடுவான், அவன் ஒற்றை அடிப்பான். அவன் பைக் வாங்கினா அவன் கழுவுவான், அவன் தொடப்பான். நம்ம பைக் வாங்கி கொடுத்தா அவனுக்கு அருமை தெரியாது. அதுன்னு சொல்லுவேன். என் காரு நான் கழுவுதேன், எச்சம் தான். ஆனா எங்க அப்பா காரு நான் கழுவுனா சர்வீஸ் விடுங்கப்பா. அது மாதிரி இவருக்கு அந்த அருமை தெரியல. 100 3 சேர்த்து வச்சுட்டு போயிட்டாருமா. எல்லாத்தையும் அழிக்க பிறந்த பிள்ளை. நிறைய வீட்டுல பார்த்தா 1 2 பிள்ளைல ஒண்ணு ஆக்க பிறந்த பிள்ளையா இருக்கும், ஒண்ணு அழிக்க பிறந்த பிள்ளையா இருக்கும். ஒரு பழமொழி, இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஆண் பெருத்தது அமங்கலம், பெண் பெருத்தது பேர்வழின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு. ஆனா இவரை மட்டும்தான் அதுல சொல்றாங்க அந்த கதையில. 100 3 பையனா சொல்றாங்க. இவர் தங்கை ஆசிவா இருக்கா, என்ன ஆசைக்கு ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு அப்படி சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் என்ன பண்றாங்க, அந்த தாம்பழத்தையும் அந்த வாழையும் சந்தன அலமாரியும் வித்து போடுவார். என்னென்ன உண்டோ வித்து போடுவார். ஏமா நேரம் ஆயிட்டுன்னா சொல்லுங்க ஐயா வினோத் ஐயா. ஒரு 5 நிமிடம். சரிங்க. மனைவி மரணப்படுக்கையில இருக்கிறா. அப்ப நான் சொல்லிட்டேன் அத. அவங்க அந்த கடைசி மிச்சம் இருக்குது என்னது, சாய்வு நாற்காலி தான். அவருடைய பெண் பித்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண் பித்தங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்க, நீ சீக்கிரம் போய் தொலைய மாட்டேங்க, நான் வேற கல்யாணம் பண்ணுவேன். அவர் வயசு 60 வயசு 70 வயசு ஆன பிறகு என்ன ஆசை பாருங்க. என்ன ஆசை அரைச்சா மீசன் அரைச்சாலும் ஆசை இருக்கல மாதிரி அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன கேவலம் பண்றாருன்னு சொன்னா, அவர் வீட்டுல ஒரு ரைகானத்துல ஒரு பொண்ணு வேலை பார்க்குறா. அந்த பொண்ணு வீட்டுல போய் அம்மா மகளும் தான் இருக்காங்க. அந்த வீட்டுல அவுட்டர்ல போய் இருக்கு. அவங்க வீட்டுல போய் பெண் கேட்க போறாராம். எவ்வளவு கொழுப்பு பாருங்க அவருக்கு.
இங்க இருந்து போய் எனக்கு இந்த பொண்ணை கொடு. அந்த அம்மா கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை வச்சிருந்தா, வசதி வாய்ப்பு எல்லாம் போச்சுல, யாரு மரியாதை கொடுப்பா? இவர் ரொம்ப தப்பா நடக்கிறாரா? அந்த அம்மா காரி துப்பிருந்தாலாம். அந்த அம்மா அவ காரி துப்புன எச்சி இவர் மேல் விழுந்ததுன்னு எழுதியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கம், ஆணாதிக்கம் சொல்லுவோமே, அது உண்மையா ஆணாதிக்கம் இதுலதான் பார்க்க முடியும். ஜமீன்தாரியம், நிலவுடைமை சமூகம், இப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருந்து அதையெல்லாம் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை பற்றிய ஒரு சித்திரமாக சொல்லலாம். இதுல அது மட்டும் சொல்லப்படல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடல் சார்ந்த இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த அந்த கடலோர மண்ணில் உள்ள பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள மக்கள் வாழ்க்கையிலேயே சொல்லியிருக்காங்க. இது போக இந்த நாவல்ல அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தோல் சிலை போராட்டம் இருந்ததுன்னு சொன்னோம். இது போக மக்கவழி மருமக்க வழி, அதை பத்தி சொல்றாரு. மக்கவழி மருமக்க வழின்னு சொல்லுவாங்க. மருமக்க வழி மான்மியம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த பஞ்சலிங்கம் பிள்ளை எல்லாம் மறக்க முடியாது. பேரை பாருங்க, பஞ்சலிங்கம் பிள்ளை, 5 மனைவி அவருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை நான் பாடம் நடத்திருக்கிறேன். அது எங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் நடத்தும்போது ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. நாங்க எங்க கல்லூரி அரசு உதவிபுரம் கல்லூரி தான். அங்க நடத்தும்போது மாணவர்கள் அப்படி இப்படி இருப்பான். ஆனா கரஸ்பாண்டன்ஸ்ல கிளாஸ் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த 5 நாள் பாடம் இருக்கு சந்தோஷம், அந்த 2 நாள் இருக்கும்போது எனக்கு சந்தோஷம். இதெல்லாம் நான் அனுபவிச்ச உண்மை. அந்த டீச்சர்ஸ் இருப்பாங்க, நல்லா கவனிச்சு கேட்பாங்க. அந்த பஞ்சலிங்கம் பிள்ளை கதெல்லாம் அந்த மருமக்கள் வழி சொத்து, மக்கள் வழி மருமக்கள் வழி சொத்து தெரியும், அவங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மருமக்கள் வழி பிரச்சனை நடக்கும்போது அதெல்லாம் இதுல கொண்டாடுறாரு, இந்த நாவல்ல கொண்டாடுறாரு. நாடாளுகின்ற மார்த்தாண்டவர்மா மகாராஜா அவங்க மக்கள் தாயத்துக்காரராக போராடுறவங்க 8 விட்டு பிள்ளைமார் கதை வருது. 8 விட்டு பிள்ளைமார் இருக்காங்க. இங்க நம்ம பாளையங்கோட்டையில எங்க ஒரு கோட்டை பிள்ளைமார்னு ஒரு குரூப் இருக்காங்க. கோட்டை பிள்ளைமார்னு ஒரு கோட்டை இருக்கும், அதுல 10 வீடு இருக்கும். அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் தான் வரவு செலவு வச்சுக்கிடுவாங்க, கொள்வனை கொடுப்ப வைப்பாங்க. ஸ்ரீவண்டத்துல வந்தாங்க, அங்க வந்திருக்காங்க. அது மாதிரி அங்க 8 விட்டு பிள்ளைமார்னு ஒரு குரூப், அவங்களை பத்தி எழுதியிருக்கிறார். அப்படி சாய்வு நாட்கள்ல சாய்ந்து உட்கார்ந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு இந்த பெண்களை ரசிப்பது மட்டுமே வேலையாக கொண்ட இவருக்கு அந்த கடைசி காலகட்டங்கள்ல அவருக்கு எல்லாத்தையும் இழந்திருந்தாரு. ஊர்ல சமூகத்துல மரியாதைலாம் பெறுது. அது இன்னொரு இதை சொல்ல மறந்துட்டேன். அவர் கையில அதப்பு பிரம்புன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்களாம். அதப்பு பிரம்புன்னு வச்சிருப்பாங்க. அந்த அதப்பு பிரம்பெல்லாம் கையில வச்சுட்டு இருப்பாரு. பிரம்பு வச்சு அடிக்கிறது, பெண்கள் எல்லாம் அடிச்சுடுவாராம். வீட்டுல உள்ள மனைவி எல்லாம் அடிப்பாரு அப்படிம்பாங்க. இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காட்சி என்ன தெரியுமா? அந்த கடைசி காட்சி. இன்னும் எனக்கு அவர் சொன்னது, எங்க சார் பாண்டியன் சார் நடத்தும்போது ஒரு கடற்கரை, திருச்செந்தூர் கடற்கரை மாதிரி ஒரு கடற்கரை தோணுச்சு. வீடு தெரிஞ்சுது, கடற்கரைக்கு இடத்துல வீடு. என்னன்னா அந்த காட்சியை நான் சொல்றேன். அந்த அவன் இஸ்ராயல் கூட இருப்பான், இவருக்கு எல்லாம் போக்குவரத்து, தண்ணி வாங்கி கொடுக்க வைக்க, மற்ற விஷயங்கள்லாம் செய்யறதுக்கெல்லாம் கூட பண்ணிட்டு இருப்பான், ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். எல்லா துட்டும் இழந்தனும். வீட்டை வித்தாச்சு, கசேரியை வித்தாச்சு, எது சாய நாட்களை வித்தாச்சு. அந்த வீட்டை வித்துட்டு பொருள் இந்த கசேரியும் கொடுத்துட்டு போங்கன்றான், வீட்டையும் கொடுத்துருவான். ஒரு குடியானவன் வாங்கி குடியிருக்கான், துட்டு வாங்கி குடியிருக்கான். மாடியில அந்த கசேரியை போட்டு உட்கார்ந்துருக்கான். இவரு தண்ணியை போட்டுட்டு இருக்க துட்டுல தண்ணியை போட்டு கடற்கரை போயிட்டு வாராரு. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை மணல் ஏறி வரும்போது இஸ்ரேல் கூட வாரான். வேலைங்க வா, நம்ம வீட்டு வழியா போவோங்காரு. அங்க வேண்டாம் முதலாளி, இப்படி போவோம் கேட்கானா, அவனுக்கு நம்ம வீட்டு வழியா போவோம். சேட்டை தண்ணி அடிச்ச மப்புல 60-70 வயசுலயும் பாருங்களேன், மப்பு குறையாம அப்படி போய் அப்படி பார்த்தாரு. பார்க்கும்போது அந்த பால்கனியில அந்த கசேரியில கால் மேல காலை போட்டு அவன் உட்காந்துருக்கான். இவருக்கு சேர் வாங்கினவன் இவரு சேர்ல உட்காந்துருக்கான். இவர் தாத்தா போட்டும் சேர்ல உட்காந்துருக்கான். இவருக்கு கோவம் வருது. இவருக்கு என்ன கோவம் வருது? இஷ்டாச்சுல, அவங்க சொந்தம் கிடையாதுல்ல. அது யாருலாமே மேல கசேரியில கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்குது அப்படின்பாரு இவரு. காரணம் அவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. தோப்பல் மூங்குறான். கடற்கல இருந்து வரும்போது பார்க்கும்போது ரொம்ப கோவமா இளையம்பாரு. சத்தம்படாங்க முறையாளி பெசாம அவங்க அடிச்சு விடுவான். இங்க பழைய முஸ்தபா கண்ணு இல்ல, வாங்க ஆன்னு சொல்லி அணைச்சு கூட்டு வந்துருவான். வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படிங்கிறத காமிக்கிறது. நிறைய வாழ்ந்து கட்ட குடும்பங்கள் கதையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நிறைய நேற்று இருக்கவன் இன்னைக்கு இருக்கான்னு சொல்ல முடியாது. இந்த சுனாமில இந்த இதுல எவ்வளவு இழந்திருந்தோம் அப்படி அதெல்லாம் தெரியாம நான் பெரியவன் நீ பெரியவன், பதவி பெருசு அது பெருசுன்ட்டு அலையிறான். அது மாதிரி காலகட்டத்துல அதுல அந்த வாழ்ந்துகிட்ட குடும்பம் முஸ்தபா கண்ணுடைய குடும்பத்தை இதுல அப்படியே வர வச்சிருக்கிறாரு. அது என்ன, அது ஒரு இது மட்டும் சொல்லி முடிச்சிருந்த ஒரு நிறைவு செய்யறதா. என்னன்னா இந்த வீட்டுல என்ன இப்ப பாத்தீங்கன்னா பழைய வீடுகள் பாலடைஞ்சு இடிஞ்சு போய் கிடக்கும் ஊர்ல கிராமங்கள்ல. அந்த வீட்டுல கூடியதும் எங்கேயோ போயிருப்பான். அந்த காலத்துல எப்படி சம்பாத்தி பண்ணாங்கன்னு தெரியாது. 10 வட்டி 5 வட்டி போறது மாதிரி அந்த காலத்துல வட்டிக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. கொடுத்து சம்பாத்தி பண்ணி வச்சுப்பாங்க. அது அழிஞ்சு போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். வைத்திருச்சு போட்டு கொடுக்க மாதிரி வட்டி கொடுக்கலாம், வாங்கலாம், தப்பு கிடையாது. எப்படி தெரியுமா? நியாயமா வட்டி வாங்கி வச்சு மனசார கொடுத்து வாங்கலாம். நீ அடிச்சு புடுங்கினாக்கி உனக்கு போய் சேராது, உன் புள்ள குளிக்கு சேராதுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஊருக்காரன் பேசுறான், நான் தென்பத்தன் கிராமம், அது சொல்லாம விட்டனே. அந்த ஊருக்கு பேரு தென்பத்தன் கிராமம். அந்த வீடு 15 போய் கிடக்கு. அந்த மாளிகை, அந்த சௌதா மேன்சில்
என்ன அதுல சொல்றானா, இந்த தரவாட்டுக்காரன் எத்தனை பேர் கற்ப சூறையாடுனான். யாரு? முஸ்தபகன் தரவாட்டுக்காரன். அப்படிங்க என்ன பண்ணா, யாரெல்லாம் சொல்லுதான் பாருங்க, வரிசையா மக்கள் பேசிக்கிட்டாங்களாம், ஒன்னா சொல்லுதாங்க, இந்த தரவாட்டுக்காரன் இப்படி பண்ணிட்டான, இந்த தரவாடு இப்படி ஆகி போச்சே. தரவாடுன்னா வீடு, மாளிகை. இந்த தரவாடு இப்படி ஆகி போச்சு, தரவாடி நொறுக்கி போச்சே, தரவாடு நொறுக்கி போச்சே. அப்புறம் ஒண்ணுன்னா சொல்லுதான், நான் அதை குறிப்பெடுத்தேன். கிணத்துல விழுந்து உயிரை விட்டாலே மீரா, அவ கொடுத்த சாபமோ. விஷம் குடிச்சு செத்து போனாலே சபியா, அவ கொடுத்த சாபமோ. கருவை கலைக்கு போய் துடிதுடிச்சு செத்தாலே வேலம்மா, அவ கொடுத்த சாபமோ. பக்கவாத்துல லோலோன்னு அலையறால, இந்த கதையில வரும். இந்த பாத்துமான்னு ஒருத்தி அப்படி லூஸ் மாதிரி வருவாங்க, பக்கவாதம் வந்து அப்படி அலைஞ்சிட்டே இருப்பாங்க, அந்த கதையில வரும். பக்கவாதத்துல லோலோன்னு அலையறால பாத்திமா, அவ விட்ட சாபமோ. இதுல இவன் சவண பிரகாசில ஐயன் வேற சாப்பிட்டு இவன் மன்மத விளையாட்டு போடுறது நினைச்சிருக்கான். அதான் அப்படி போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பேசுற மாதிரி அதை சொல்லுவார், அந்த தோப்பில் முகமது சொல்வார். இப்படி ஒரு வாழ்ந்துகிட்ட குடும்பத்தை பற்றி ஒரு அந்த வட்டார வழக்கு நடையில ஒரு வள ஆய்வு செய்த மாதிரி எழுதியிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோணுதை சொல்றேன், இது அவர் எழுதிடலாம், நீங்களும் நான் எழுதினா கூட பிரச்சனைக்குரியதா ஆகிவிடும். நான் சொல்றேன் என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் எழுதலாம், என்ன எழுதினாலும் தப்பு வந்தாலும் மேல கீழே போனாலும் சமாளிச்சோம். தோப்பில் முகமது எழுதுறாரு அங்க உள்ள முஸ்தபா கண்ணுவை பத்தி. என்ன நாம இது மாதிரி இஸ்லாமிய சமூகத்தை பத்தி அதை பத்தி நீங்களும் நானும் எழுதினாக்கி அதுல சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் வெற்றிகரமா எழுதுனதுனால, ஒரு தரமான நாவல் இருந்ததுனாலதான் இது வந்து சாகித்ய அகாடமி விருதா இருக்கு. அந்த காலத்துல வந்து தரமான நாவலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு நாவல் 1997 சாகித்ய அகாடமி விருது வாங்கின நாவலாக இது இருக்கிறது. இப்படிப்பட்ட கடற்கரை கிராமத்து, கடலோர கிராமத்துக்கு அதே மாதிரி இந்த கடற்கரை கிராமத்து ஜமீன்தாருடைய வாழ்க்கை, நிலவுடைமை சமுதாயத்தை வீழ்ச்சியையும் முஸ்தபாக்கன் என்ற கதாபாத்திரம் வழியாக எடுத்து காமிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறத என்னுடைய அறிமுகத்தை நிறைவு செய்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கய்யா. ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. இதுவும் ஒரு கடலோர கிராமத்தின் கதை, வாழ்ந்து கட்ட ஒரு குடும்பத்தினுடைய கதையை பேசுகின்ற மிக அழகாக ஐயா அவர்கள் வாழ்வோடு இணைத்து இயல்பான பேச்சின் வழியாக அந்த நாவலினுடைய உயிர்ப்பை வந்து நமக்கு இங்கே வழங்கினார்கள். முஸ்தபா கண்ணு அவருடைய கோவலனோடெல்லாம் இணைத்து நாற்காலி ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்து கட்ட அந்த குடும்பத்தினுடைய கதையை அது பேசுகின்றது. மிகச்சிறப்பாக அந்த நூல் குறித்து எடுத்துரைத்து பேசிய ஐயா கரிகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம். சங்கரன்கோயில் மேல நீலிதநல்லூர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தமிழ்துறை முன்னாள் தலைவர் முனைவர் ஹரிஹரன் அவர்கள் இன்றைய 277வது நூல் வாசி முற்றத்திலே தோப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய சாய்வு நாற்காலி என்ற நாவல் இலக்கியத்தை பற்றி கருத்தாய்வு திறனாய்வு செய்தார், மிக திறம்பட செய்தார். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராமத்தினுடைய அந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பண்பாடு நாகரீகத்தை பற்றி அதை எதிரொலிக்கக்கூடிய வகையிலே இந்த நாவல் அமைந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் சீராக, செம்மையாக, நேராக, ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு சிதைவுறும், அந்த வம்சம் எவ்வளவு வாடும் என்பதை இந்த சாய்வு நாற்காலி என்கின்ற அந்த நாவல் மூலம் அறிகிறோம். பொதுவாக மனிதர்களுக்கு பெண் புத்தி, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை எல்லாம் ஒரு இருக்க வேண்டிய விகிதத்தில் இருந்தால்தான் அது இயற்கையானது, இயல்பானது, உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு பெண் பித்து பிடித்த ஒரு ஸ்திரீலோகனாக இந்த கதாநாயகன் சித்தரிக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்திலும் கூட இவர் அந்த காம இச்சையை அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு காமுகனாக இருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு நேர வாய்க்கக்கூடிய கணவனால் அந்த குடும்பம் எவ்வளவு ஒரு சிதைவுகிறது, சமுதாயமே காரி துப்பக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு கீழான நிலைக்கு சென்று விடுகிறான் என்பதை முனைவர் ஹரிஹரன் அவர்கள் அழகாக அந்த சாய்வு நாற்காலினுடைய கதாநாயகனுடைய அந்த அவல நிலையை சுட்டி காட்டினார்.
இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பலதார ஒரு பழக்க வழக்கங்களும் வட்டார சொற்களும் மிகுந்த இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது 1997 அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிய தமிழ்துறை ஏற்பாடு செய்த இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே முனைவர் ஹரிஹரன் அவர்கள் நாம் எல்லாம் அறிந்த தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய சாய்வு நாட்கள் என்ற அந்த நாவல் இலக்கியத்தை திறம்பட ஆய்வு செய்தது. அந்த வட்டார வழக்குகளை நிறையாக பயன்படுத்தியிருக்கிறார். சில வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்வது கடினம். அதற்காக அந்த புத்தகத்தினுடைய இறுதி பகுதியிலே அதற்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் பகிர்ந்தார். அவர் முனைவர் ஹரிஹரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வளமான களம் அமைத்து கொடுத்த தமிழ்துறை சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்து, நல்லதொரு நூலை நல்லதொரு நாளில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது முனைவர் ஹரிஹரனுடைய அந்த திறனாய்வு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. நன்றி, பாராட்டுக்கள், வாழ்க வளமுடன். கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 277. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மேல நீவிதநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியின் மேனாள் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஹரிஹரன் அவர்கள் தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி எனும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். நூலாசிரியர் குறிப்பினையும் தான் பழகிய அனுபவங்களையும் எடுத்துரைத்தமை, 1995 எழுதிய சாய்வு நாற்காலிக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற பணுவல், 200 ஆண்டுகால வரலாற்றை 3 ஆண்டுகால தவத்தின் பயனாக இந்நூலை எழுதியமை, நூலுக்கான பதிப்பு வரலாற்றினை கூறியமை, முஸ்தபா கண்ணுவின் பாத்திர படைப்பினை எடுத்துரைத்தமை, மரியம் பீவியின் அவலக்காட்சி, முப்பாட்டனான பௌரின் பிள்ளையில் தொடங்கி காசிம் பிள்ளை வரை பயணிக்கும் நாவல், காசிம் பிள்ளையின் 4வது மனைவியான சௌதாயின் வாழ்க்கை சூழல், அக்ரணியின் குறியீடாக நூல் பெயர் அமைந்த விதத்தை எடுத்துரைத்தமை, பிறமொழி சொற்கள் அதிகமாக இடம்பெற்றமையாக கருதியமை, அப்பாவின் செயல்பாட்டால் வீட்டை விட்டு வெளியே ஓடும் முஸ்தபா, காசநோயால் துன்புறும் மரியம் பீவி, மர வேலைப்பாடுகளால் செய்யப்பட்ட சம்பர மஞ்ச கட்டில் குறித்தும் அதை நாட்டுப்புற பழமொழியோடு பொருத்தி காட்டியமை, மனைவி மரணப்படுக்கையில் இருக்கும்போது நாற்காலி மட்டும் இருக்கும் காட்சி, கடற்கரையோர இஸ்லாமியர்களின் பண்பாடு கலாச்சாரங்களையும் வாழ்ந்து கெட்ட குடும்பத்தின் வரலாற்றை எடுத்துரைக்கும் பணுவலாக இந்நூலை கருதியமை, ராஜம் கிருஷ்ணம் போன்ற படைப்பாளர்களின் பங்களிப்பினை கூறி இன்றைய வாழ்க்கை சூழலின் நிலைப்பாட்டோடு பொருத்தி இந்நூலில் இடம்பெற்ற செய்திகளை இயல்பாக எடுத்துரைத்து உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிக்கும் நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசேகரன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகம் என்பது வாசிப்பவன் கையில் இருக்கும் ஒரு தீப்பந்தம், அது இருளை விரட்டும் என்னும் சிந்தனை அவர்களோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூடு சந்திப்போம். நன்றி.